ஓம் முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து இருக்கின்றாய். உன்னுடைய முகம் வாடிப்போய் இருக்கின்றது. என் குழந்தை சந்தோஷம் இல்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் என் துணையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளேன், அக்கறை வைத்துள்ளேன். இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய். என்னை உதாசீனப்படுத்திவிட்டார். முன்பு என்னுடைய பேச்சை மதித்து கேட்டார், ஆனால் இப்பொழுது என்னுடைய சொற்களுக்கு அவரிடம் மதிப்பில்லை என்று உணர்கின்றாய். தங்கமே, உன்னுடைய அத்தனை கவலைகளும் எனக்கு புரிகின்றது. உன் மனதில் எழும் கேள்விகள் அத்தனைகளுக்கும் விடை உன் அப்பா நான் கொடுக்கின்றேன். உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே நான் வந்துள்ளேன். இதை கேட்டு நீயே தெரிந்து கொள் தங்கமே. உன்னுடைய துணையின் மனதில் நீ இருக்கின்றாயா என்பதே உன்னிடத்தில் மிக பெரிய சந்தேகமாக இருக்கின்றது. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் துணை எத்தனையோ குழப்பத்திலும் மன வருத்தத்திலும் இருக்கின்றார். அவர்களை சுற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னுடைய ஞாபகம் இருக்கின்றது. உன்னை அவராலும் மறக்க முடியவில்லை. உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றார். இருந்தும் உன்னிடம் வருவதற்கும் உன்னிடம் வந்து பேசுவதற்கும் கால தாமதம் ஆகின்றது. அவர் மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை. அவரை சுற்றி உள்ளவர்களும் அவர் மனதை மாற்றி உன்னுடன் சேர்த்து வைக்க முடிவு எடுத்து விட்டார்கள். ஆனாலும் சில வருத்தங்கள், சில கோபங்கள் உன்னிடத்தில் அவருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. அவர் மனதை விட்டு அவை இன்றும் செல்லவில்லை. அவ்வளவு இறுக்கமாக உன்னுடைய துணையின் மனம் இருக்கின்றது. அவ்வளவு கல்லாக இருக்கின்றது. உன்னை பற்றிய நினைவுகள், நல்ல நினைவுகள் அவர் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை வைத்து கொண்டு உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கின்றார். ஒரு பக்கம் உன் மீது கோபம், மறுபக்கம் உன் மீது பாசமும் வைத்து மத்தியில் தவித்து கொண்டிருக்கின்றார். உன் மீது கோபம் இருக்கிறதே தவிர வெறுப்பு இல்லை. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உனக்காக காத்திருக்கத்தான் போகின்றார். அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும். இப்பொழுது மாறும் விதத்தில்தான் உள்ளது. நிச்சயம் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைவீர்கள். அதற்கான நேரமும் காலமும் கூடி வந்துவிட்டது. சற்று கால தாமதமாகி கொண்டிருந்தாலும் கூடிய விரைவில் அனைத்தும் நடக்கப் போகின்றது. உன்னுடைய துணையின் மனதில் நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய் என்பது இப்பொழுது உனக்கே புரிந்திருக்கும். அவர் மனதில் சில சஞ்சலங்களும் கோபங்களும் வருத்தங்களும் இருக்கின்றது. அவை அனைத்தும் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. அனைத்தும் சரியாக போகின்றது. விரைவில் ஒன்றாக இணையும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஒன்றாக இணைந்து என்னுடைய கோவிலில் வந்து என்னை தரிசனம் செய்ய போகின்றீர்கள். அனைத்தும் நடக்கப் போகின்றது. ஓம் முருகா.